அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, இந்த வீடியோ பதிவானது இலக்கணம் சார்ந்த 19வது வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா 570 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 571லேருந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், பொறுத்துக, சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4321. அதாவது நேமினா வலம்புரி சங்கு, சுவல்னா தோல், கோடுனா மலை, தூவி 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 அப்படின்னு வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே புக்கில் இருக்கிறது பாருங்கள், சும்மா ஓரலாக பார்த்துட்டு போயிடலாம். நனந்தலை உலகம், அகன்ற உலகம், நேமி சக்கரம், கோடு மலை, கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், நறுவி நறுமுணமுடைய மலர்கள், தூவி தூவி, விரிச்சி நற்சொல், சுவல்னா தோல். ஓகே, அடுத்தது சரியான இணைப்பு சொல். தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், டேஸ் காசு மாசடைந்தது. ஓகே, சரியான இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னா தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் காற்று மாசு அடைந்தது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, மாலை என்பதன் இருபொருள் என்ன? மாலை ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பூமாலை, அந்திப்பொழுது மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் ரோஜாப்பூ மாலை தான், ஆனால் மல்லிகை மாலை கிடையாது. மலையோரம் மாலை கிடையாது, மாலை கரெக்டு தான், இதுவும் தவறு தான். காலை மாலை வராது, இரு பொருள் கேட்டிருக்காங்க, அதனால் இதுவும் தவறு தான். 573க்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, பேட்ரியோட்டிசம் அப்படிங்கிறதோட கலைச்சொல் என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாட்டுப்பற்று. பேட்ரியோட்டிசம் அப்படிங்கிறது நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லுவோம். கலைக்கூடத்தை ஆர்ட் கேலரி அப்படிங்கிறோம். இலக்கியம் லிட்ரேச்சர். மெய்யுணர்வை நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு ஓர் எனும் சொற்கள் சரியாக அமைந்த தொடர் எது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆக்சுவலாக உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். உயிரெழுத்து 4மே உயிரெழுத்து தான். ஊ அப்படிங்கிறது 4மே உயிரெழுத்து தான். அதுக்கு முன்னாடி ஓருங்கிற சென்டென்ஸ் எதில் வருது? ஏபியில் மட்டும்தான் வருது. அப்போ சியையும் டியையும் நாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரி, ரைட். அடுத்ததில் இது என்ன வரும்னா, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல தான் சரியாக இருக்குது. அப்போ இதுவும் தவறு தான். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்தது 576, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள். இதே சித்தம் அப்படின்னா உள்ளம் சொல்லுவாங்க. மாடங்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ற பழமொழிக்கேற்ப கூறும் பொருள் என்ன? ஆப்ஷன் பி, நன்றி மறவாமை அப்படிங்கிறதா ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ற பழமொழிக்கு உண்டான பொருள். அடுத்தது, நிறுத்தற் குறியீடுகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடர் எது?
ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தான். ஒரு டைட்டிலோட அதனுடைய பகுதிகள் சொல்லும்போது அது ஐம்பாலாக இருந்தாலும் சரி, 14 நூல்களாக இருந்தாலும் சரி, 10 பாட்டு நூல்களாக இருந்தாலும் சரி, ஐம்பூதங்களாக இருந்தாலும் சரி, அந்த டைட்டிலை கொடுத்துட்டு அதனுடைய கிளைகள், அதாவது அதனுடைய திணைகளை சொல்லும்போது என்ன வரணும்? முக்காற்புள்ளி வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? ஓகே, இதுவும் நிறுத்தற்குறி தான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஜூம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல், இதில் எந்த ஆப்ஷனில் நிறுத்தற்குறி சரியாக இருக்குது? ஓகே, 579. ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்கும்போது சிறியதோ பெரியதோன்னா என்ன வரணும்? கொஸ்டின் மார்க் வரணும். இதில் கொஸ்டின் மார்க் உண்டான ஆப்ஷன் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இல்லை. அப்போ இதை விட்டுடலாம். மீதி 3 நம்ம பார்க்கலாம். 3ல் சிறியதோ கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குது, இதில் கிடையாது. அப்போ இது தவறு. இதுலேயும் இருக்குது, இங்கே காணோம். அப்போ இதுவும் தவறு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படிங்கும்போது பர்டிகுலராக சிறுசாக பெருசான்னு கேட்குறாங்க. பர்டிகுலராக அந்த வார்த்தையை கேட்கும்போது சிங்கிள் கொட்டேஷன் வரணும். ஓகே, ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் மார்க் உள்ளே வரணும், அப்புறம் தான் சிங்கிள் கொட்டேஷன் வரணும். சரிங்களா? இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி தான் சரி. ஆனால் கொஸ்டின் மார்க்கு பின்னாடி, கொஸ்டின் மார்க்கு அப்புறம் தான் டபுள் கொட்டேஷனாக இருந்தாலும் சரி, சிங்கிள் கொட்டேஷனாக இருந்தாலும் வரணும். ஓகேங்களா? புக்கில் பாருங்கள், அந்த புக்கில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு விரலை காட்டி சிறியதோ கொஸ்டின் மார்க், பெரியதோ கொஸ்டின் மார்க், சிங்கிள் கொட்டேஷன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 580. அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் என்ன? அத்தி பூத்தது போல ஓமை கூறும் பொருள் மிக அரிதாக. மிக அரிதாக அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? 581. எடுப்பார் கைப்பிள்ளை ஓமை கூறும் பொருள் என்ன? எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறது யார் எதை சொன்னாலும் கேட்பது அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சு. புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சு. தொழில் செய்வதற்கான கருவி, அதற்கேற்ற காலம், செயலின் தன்மை, அதை செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து செயலை செய்பவரே அமைச்சர் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? 582க்கு. அடுத்து 583. கண்டான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? ஓகே, கண்டான் அதனுடைய வேர்ச்சொல் வந்து ஆப்ஷன் சி கான். கண்டான்னா பார்த்தான்னு அர்த்தமா? கான்னாலும் பார்ன்னு அர்த்தம். அப்போ அதனுடைய அடிப்பகுதியான வேர்ச்சொல் என்ன வரணும் அப்படின்னா கான் அப்படிங்கிறத வரணும். ஓகேங்களா? கண் வராது. கண்டு அப்படிங்கிறது வினையச்சம் ஆகிடும். கண்ட அது வந்து பெயரச்சம் ஆகிடும். அப்போ ஆப்ஷன் சி கான் அப்படிங்கிறதான் கண்டானோட வேர்ச்சொல். அரியேன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? அரியேன். அரியேன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் ஆப்ஷன் ஏ இந்த ரீ தான் வரணும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த ரீ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ அரி. அடுத்தது 585. அணி எனும் சொல் தரும் பல பொருள் என்ன? இந்த 3 சுழி நீக்கு என்னென்ன பொருள் இருக்குது?
ஓகே, இந்த அணி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். அணிகலன், அழகு, வரிசை, அணிதல் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. 586. கூலம், கால், முத்து, முதிரை இதெல்லாம் வந்து தாவரத்தோட எந்த வகையை குறிக்குது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மணி வகையை குறிக்குது. புக்கில் பாருங்கள், காட்டுவாங்க. கொஸ்டின் தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள்னு கூட கேட்டுக்கலாம். இங்கே தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். சரி, என்னென்ன இருக்குது அப்படின்னா கூலம், ஒரே நிமிஷம், கூலம், பயறு, கடலை, விதை, கால், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை இது எல்லாமே வந்து தாவரத்தோட மணி வகையை சேர்ந்தது. அடுத்தது 587. விலை, விலை, விலை பொருள் வேறுபாடு அறிக. இந்த லகர லகர வேறுபாடு எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தான். விளைந்த நெல்லை, விளைந்த நெல்லைக்கு இந்த லை தான் வரணும். சரிங்களா, அடுத்தது நல்ல விலைக்கு அப்படிங்கும்போது விலைக்கு விற்கிறதுக்கு இந்த லை தான் வரணும். அடுத்தது விற்க விளைந்தான் அப்படிங்கும்போது முற்பட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த லை தான் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான், விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். இதுதான் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பறவை, பறவை ஒளி வேறுபாடு சொல்லுங்கள். எந்த ஆப்ஷன்? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த பறவைக்கு கடல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. பறவைனா பரப்பன அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கள், அதாவது பாசன அப்படிங்கிறதோட கலைச்சொல் என்ன? ஆங்கில சொல். பாசன அப்படிங்கிறதோட ஆங்கில சொல் வந்து இரிகேஷன். ஒரே எழுத்து தான் மாறும், இங்கே டி இல்லை ஜி, அதனால் பார்த்துக்கோங்க. இரிகேஷன் தான், இரிட்டேஷன் அப்படின்னு வராது. பாசன தொழில்நுட்பத்தை இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது வெசனம். விசனம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விசனம் என்பதன் எதிர்ச்சொல். ஓகே, வெசனம் அப்படின்னா கவலைன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா, ஆப்ஷன் பி, மகிழ்ச்சி. அடுத்தது பணிந்து, பணித்து இந்த இரு வினைகளின் பொருள் வேறுபாடு எது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பணிந்துனா பணிந்து செல்லுதல், கட்டுப்படுதல் அப்படிங்கிறது அர்த்தம். பணித்து உத்தரவிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதேமாரி தான் நசி, நாசி இதனுடைய பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை எது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. நாசி அப்படின்னா மூக்கு, நசி அப்படின்னா குறைதல்.
நாசித்துளை, மூக்குத்துளைன்னு சொல்கிற மாதிரி. ஆப்ஷன் டி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். வெரசா வந்துடுவேன் அப்படிங்கிறத எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம்? வெரசா வந்துருவேங்கிறது எழுத்தில் விரைவில் வந்து விடுவேன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்தது, தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மட்டை தான். ஆக்சுவலாக அது தோல் வகையை சாரும். பார்ப்போம். பழத்தோல் வகையில் தான் வந்து இந்த தொளி, தோல், தோடு, ஓடு, குடுக்கை, மட்டை, உமி, கொம்மை இதெல்லாம் வந்து தாவரத்தோட பழத்தோல் வகையை சேர்ந்தது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இளம் பயிர் வகை. என்னென்ன? நாற்று, பைங்கூழ், கன்று, பிள்ளை, மடலி இதெல்லாம் வந்து தாவரத்தோட இளம் பயிர் வகையை சார்ந்தது. அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் வந்து பொருந்தா சொல். ஓகேங்களா? கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா? இப்பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. கங்கையில் மூழ்கினாலும் பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை, காக்கை அன்னமாகுமா அப்படிங்கிற பழமொழிக்கு ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்தது, படலைனா என்ன, பாடலை அப்படிங்கிறது என்ன? பொருள் வேறுபாடு. ஓகே, ஆன்சர் படலை அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். பாடலை அப்படின்னா மிடற்று பாடல். ஆப்ஷன் பி தான் சரியாக வரும். ஓகேங்களா? அடுத்தது, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். என்ன சொல்லுங்க, வாழ்வியல் அறிவை அப்படின்னு இக்கு சேர்த்தியே கொடுத்துருக்காங்க. அப்போ இக்கு வரும்போது இந்த இடத்துல என்ன வரணும்? கா வரிசை வரணும். அப்போ இந்த பியிலையும் டியிலையும் அந்த ஆப்ஷனே வரல. ஏவிலையும் சியிலையும் தான் இருக்குது. பொதுவாக வந்து நல்ல நூல்கள் தான் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன அப்படிங்கிறது தான் சரியான சென்டென்ஸ். ஓகேங்களா? அடுத்தது, அதை செய்தது அப்படிங்கிற இடத்துல டேஷ் என்ன வரும்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி. அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேங்களா? நாம்னு வந்தால் அல்லோம்னு வரணும். நான் கொடுத்ததுனால அல்லேன். அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த எதிர்மறை அந்த இதில் வரும். தன்மை, உரிமை, படற்கை அந்த இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 599. தேன், வான் இவ்விரு சொற்களுக்கும் பொருந்தி வரும் சொல்லுது. பொருள் கேட்கல, பொருந்தி வரும் சொல் கேட்குறாங்க. இது ரெண்டையும் சேர்த்தனா எந்த சொல் வந்து கரெக்டாக இருக்கும்? ஓகே, ஆன்சர் வந்து தேன் துளின்னு சொல்லலாம், வான் துளின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பி தான். தேன் வழி வான்வழி அப்படி வராது. தேன் அடை வான் அடை, தேன் படை வான் படை வராது.
அப்போ ஆப்ஷன் பி துளி அப்படிங்கிறது தான் பொருந்தி இருக்கு. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதில் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது? ஓகே, ஆன்சரை பார்ப்போம். நம்ம படிக்கும்போது படித்த பேச்சு மொழியை முதல்ல உலக வழக்குன்னு சொல்லுவோம், எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் புக் பேக்கில் இருக்குது பாருங்கள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்தது 601. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறி. இதில் எது வந்து சரியாக இருக்குது? எழுத்து வழக்கில் ஓகே, ஆன்சர் பார்ப்போம். பசிக்குது அண்ணா, பசிக்கிறது அப்படின்னு வரணும். இது தவறாக இருக்குது. இது பேச்சு மொழியில் இருக்குது. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்ல, இதுவும் பேச்சு வழக்கில் இருக்குது. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர், இதுதான் எழுத்து வழக்கில் இருக்குது. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும், இதுவும் எழுத்து வழக்கில் இருக்குது. அப்போ 3, 4 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது நிறுத்தற்குறியில் எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். மலையை போற்றுவோன்னு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, தவறு. ஆஹா அப்படிங்கும்போது உணர்ச்சிக்குறி வரணும். இங்கே தூண்டில் மாட்டி நீதானா அப்படின்னா கேள்விக்குறி வரணும். அப்போ இதுவும் தவறு. என்னே அப்படிங்கிற இடத்துல இது வரணும். அப்போ இதுவும் தவறு. வளர்பிறையும் தேய்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக, பர்டிகுலராக ஒரு டைட்டில் கொடுத்து பேசுக அப்படிங்கும்போது சிங்கிள் கொட்டேஷன் வரணும். இது மட்டும்தான் சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது வந்து சரியாக இருக்குது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா விரிவுத்தாளுங்கிறது தான் சரியாக இருக்குது. ஒர்க் ஷீட்னா பயிற்சித்தாள் அப்படின்னு வரணும். இங்கே முகப்புத்தாள்னு கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர்னால் இந்த சுவர்த்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே ஒப்பனைத்தாள் அப்படின்னு இருக்காங்க. லெஜர்னால் பேரேடு அப்படின்னு வரணும், பேரேடுன்னு வரணும், இங்கே பதிவேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா அதுதான் விரிவுத்தாள், ஆப்ஷன் பி. அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன ஸ்டார்டிங் வந்திருக்கு? கா வரிசை வந்திருக்கு. எல்லாமே கா வரிசை வந்திருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எழுத்தை பார்க்க தேவையில்லை, செகண்ட் எழுத்தை தான் நம்ம பார்க்கணும். செகண்ட் எழுத்தில் என்ன வருதோ அப்படின்னா என்னென்ன எழுத்து இங்கே எழுதி வச்சுக்கோங்க. டை, இன்னு, லை, லூ, அப்புறம் லா. ரைட்டுங்களா? அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு பார்க்கணும். டா வரிசை வருமா, நா வருமானா டா வரிசை தான் வரணும். டாவில் டை வந்திருக்கு, அப்போ கடைங்கிறத ஃபஸ்ட்டு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ இதில் வரக்கூடாது. அப்போ கடை கடை கரெக்டு. அடுத்தது இன்னு வருமா லா வருமா அப்படின்னா இன்னு தான் வரணும். ஓகேங்களா? நா வருமா லா வருமானா இன்னு தான் வரணும். அப்போ டியையும் நாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்தது இன்னுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? லை கொடுத்துருக்காங்க, இங்கே லா கொடுத்துருக்காங்க. லா வருமா லை வருமா அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுத்து லா தான் வரணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான்.
கப்பல் செலுத்துபவரை இப்பெயராலும் அழைப்பர். கப்பல் செலுத்துபவரை ஆப்ஷன் பி மீகாமன், நீகான், மாலுமி, கப்பலோட்டி அப்படின்ட்டு கப்பல் செலுத்துபவரை சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது சந்திப்பிழை நீக்குக. இந்த சென்டென்ஸில் எது சந்திப்பிழை இருக்குது? மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்ற 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற இடத்துல ஆக்சுவலாக இப்போ வரக்கூடாது. கண்டுபிடிப்புகள் அப்படின்னு தான் வரணும். 1 அனைத்திலும் நன்மை தீமை என்ற 2 பக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 8, 10 இந்த 2 எண்ணுக்கு பின்னாடி தான் வல்லினம் மிகணும். 2 மீதி எண்ணுக்கு பின்னாடி வல்லினம் மிகக்கூடாது. அப்போ 2 பக்கங்கள் மட்டும்தான் வரணும். அப்போ கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள் அப்படிங்கிறது எதில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி, கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். ஓகேங்களா? மனித கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்களா, கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள். புரியுதுங்களா? இந்த 8, 10 அந்த நம்பருக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லின எழுத்து மிகும். ஓகே, அடுத்தது சந்திப்பிழை. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். வானை தொடும் அப்படிங்கும்போது வானை 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்பட்டிருக்கு. அப்போ என்ன வரணும்? வல்லினம் மிகணும். வானை தொடும் அப்படின்னு வரணும். இந்த ஆப்ஷனில் வானைத் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கு? ஆப்ஷன் டி, ஆப்ஷன் ஏ தான். அப்போ இந்த 2ஐயும் நாம் விட்டுடலாம். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரணும். வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் தான் சரியாக இருக்குது. ஆக்சுவலாக ஏன் வல்லினம் மிகு அப்படின்னா அதான் குற்றியலுகரம் 1. குற்றியலுகரத்துக்கு முன்னாடி இத்து வந்திருக்கு. அதாவது வன்தொடர் குற்றியலுகரம் வர்றதுனால வல்லின எழுத்துக்கள் மிகும், வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆக்சுவலாக பந்தர் அப்படின்னா அந்த கடைசி, அதாவது முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி நம்ம பார்த்தோம்ல. இப்போ கடைசி எழுத்து பந்தல்லுக்கு இல்லுக்கு பதிலாக இருன்னு வந்திருக்கு. கடைசியில் மாறி இருக்குது, ஆனால் அர்த்தம் மாறலை. அப்போ கடைசி எழுத்து அப்படிங்கும்போது என்ன வரணும்? கடைப்போலி 1. மைஞ்சு, அதாவது மஞ்சுவை தான் மைஞ்சு ஃபஸ்ட்டு எழுத்து மாறி இருக்குது, ஆனால் அர்த்தம் மாறலை. ஃபஸ்ட்டு எழுத்து மாறதுனால ஃபஸ்ட்டு போலி, அதாவது முதற்போலி 4-1. 5 5 அதாவது 5 முற்றிலுமே மாறி இருக்குது, முழுசுமே மாறி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் முற்றுப்போலி 2. அரையர் 2வது எழுத்து மாறி இருக்குது, அப்போ இடையில மாறி இருக்குங்கிறதுனால இடைப்போலி. அப்போ 3. 4-1-2-3 4-1-2-3 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது வீரர் அப்படிங்கிறதோட கூட்டப்பெயர் என்ன? வீரர் அப்படிங்கிறத கூட்டப்பெயர் படை. ஆப்ஷன் டி தான், வீரர் படை. அடுத்தது திணை திணை இச்சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணை எது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தான். இந்த 2 சுழி நைக்கு உணவுப் பொருள்னு ஒரு அர்த்தம், 3 சுழி நைக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற அர்த்தம்.
பாருங்கள், 2 சுழி திணைக்கு வந்து தாவர வகை தானிய வகை அதாவது உணவுப் பொருளை சொல்கிறோம். இந்த 3 சுழி நைக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது அர்த்தம் இருக்குது, நிலமும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள், மனைனா உட்காரும் பலகை, 2 சுழி மனைனா வீடு, மான் 3 சுழி மான் அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். இது தெரியும் நமக்கு, புள்ளி மான் அந்த மாதிரி மான்னு அர்த்தம். முன்னாள், இந்த இந்து போட்டு நாள் வந்தால் 3 நாள், முன்னாள்னா முன்னாள் அமைச்சர், முந்தைய நாள் அந்த மாதிரி அப்படி வரும். ஓகேங்களா? தேநீர்னா தேயிலை நீர், இதே தேநீர் 2 சுழி நீ போட்டு நீர் வந்தால் தேன் போலும் இனிய நீர். ஓகே, அடுத்தது கணை, 3 சுழி நை கணைனா குதிரை கணைக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த நை இப்போ பார்த்தோம்ல கணைனா அம்பு. ஓகே, அடுத்தது வாள் என்ற சொல்லின் தொழிற்பெயர் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து வாள் அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். எப்படி வாழ்க்கை அப்படின்னா, அதான் தொழிற்பெயரோட விகுதி வந்து இத்தனை எழுத்து இருக்குது. எது தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உதி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, து, ஆள். அப்போ இந்த இடத்துல இந்த கையோடு சேர்ந்து தான் அங்கே வந்திருக்கு வாழ்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இது பிடிஎஃபாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மங்கள வழக்கு சொல் அல்லாதது என்ன? இந்த மறைமுகமாக பேசுகிற வார்த்தைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நேரடியாக பேசாமல் மறைமுகமாக சொல்கிற வார்த்தைகளை தான் மங்கள வழக்கு சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சொல் இல்லாதது எது? ஓகே, மங்கள வழக்கு சொல் இல்லாதது அப்படின்னா இந்த திருமுகம், நன்காடு, வெள்ளாடு இது எல்லாமே மங்கள வழக்கு சொல்லு தான். சோநாடுங்கிறது மறு, சோழ நாடு அப்படிங்கிறதோட மறு, சோழ நாடுங்கிறதோட மறு. அப்போ ஆப்ஷன் டி தான் மங்கள வழக்கு சொல் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? திருமுகத்தை என்னன்னு சொல்லுவோம், ஓலை அப்படின்ருவோம். வெள்ளாடை கருப்பாடு அப்படின்னு இருக்கும். விளக்கை அணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆக்சுவலாக அதுக்கு பேர் விளக்கை குளிரவை. சுடுகாடு நன்காடு, செத்தார் துஞ்சினார். ஓகே, அடுத்தது செந்நெற்கட்டு அப்படிங்கிறத பிரித்தா என்ன வரும்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, செம்மை கூட்டல் நெல் செந்நெல். செந்நெல் கட்டு அப்படிங்கும்போது செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. ஆப்ஷன் சி தான். அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள். மனிதர்னு ஒரு ஆளை கொடுத்துட்டு கொண்டார்கள் அப்படின்னு வராது. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார், அதாவது ஒருத்தரை மரியாதை நிமித்தமாக சொல்லும்போது இங்கே மனிதர்கள்னு கொடுத்துருக்காங்க, இங்கே கொண்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு தான். மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டன அக்ரிணையில் கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு தான். இது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள். அடுத்தது சரியான தொடரை கண்டுபிடி. பொதுவாக ஓர் எங்கே எது சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குன்னு கொஷின் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அது அஃது அப்படிங்கிறது கொஷின் கரெக்டாக கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எப்படி எது ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இப்போ அது எங்கே வரும், அஃது எங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் அது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். அஃது அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். அப்போ
அஃது அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா எல்லாமே உயிரெழுத்து தான். ஓ ஓ இது எல்லாமே உயிரெழுத்து தான். அஃதுங்கிறது இந்த ரெண்டுக்கு, அதாவது சிக்கும் டிக்கு மட்டும் கரெக்டாக இருக்கா? சரி ரைட்டு. இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னா ஒரு எங்கே வரும், ஓர் எங்கே வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் டியில் தான் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர்னு வந்திருக்கு. அப்போ அஃது ஓர் அழகான ஊர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரியுதுங்களா? இது ஏதாவது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி தானே வரணும் அது. அப்போ இது ரெண்டுமே தவறு. இந்த ரெண்டை வச்சு தான் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஆப்ஷன் டி. அடுத்தது, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி. ஆப்ஷன் டி. அடுத்தது, தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை டேஸ். அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதனால் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை, அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது இணைப்பு சொல்லு தான். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது டேஸ். கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். அடுத்தது, இந்த உலை என்ன வரும்? இந்த உலை என்ன பொருள்? சிறப்பு லகரம் பொது லகரத்துக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான். இந்த உலைக்கு வேலை, உழைத்தல் அப்படிங்கிற மாதிரி. இந்த உலைக்கு வலி, இந்த மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த சென்டென்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். மன உளைச்சல் இந்த லை. மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை குதிக்கவும் இந்த லை வரணும். உலை குதிக்கவும் உழைக்க வேண்டும். உழைக்க வேண்டுங்கிறது சிறப்புலா வரணும். ஓகேங்களா? அடுத்தது, புரோட்டோகால் அப்படிங்கிறத அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள், அதனுடைய தமிழாக்கம் என்ன? ஓகே, புரோட்டோகால் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி மரபு தகவு. புரோட்டோகாலுங்கிறது மரபு தகவு. செக்குனா காசோலை, ரசீதுனா பற்றுச்சீட்டு, மெயின் ரோடு முதன்மை சாலை, லம்சம் திரட்சி தொகை, பிரிப்கேஸ்ன்னு சொல்லுவோம்ல குறும்பெட்டி, விசிட்டிங் கார்டு காண்பிச்சீட்டு, ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம். ஆட்டோகிராஃப்க்கு வாழ்த்தொப்பம். ப்ரொப்போசல் அப்படிங்கிறது கருத்துருவா. ஓகே. அடுத்தது, பொற்கொடி பொம்மை செய்வித்தால் என்ன வினை? பொற்கொடி பொம்மை செய்வித்தால் பிறவினை. ஆப்ஷன் டி. அடுத்தது, மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ஓகே, ஆன்சர் கையெழுத்து பிரதிநிதி. மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கையெழுத்து
பிரதிநிதி, ஆப்ஷன் டி. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம், ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு, பயோகிராஃபி அப்படிங்கிறது வாழ்க்கை வரலாறு, அர்ச்சிவ் காப்பகம், மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதிநிதி, பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல், நூல் நிரல். அடுத்தது எச்சங்களின் அடிப்படையில் பொருந்தா சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எச்சங்களின் அடிப்படையில் பொருந்தா சொல் படித்து வினையெச்சம், பாய்ந்து வினையெச்சம், பிடித்து வினையெச்சம். கரெக்டுங்களா? படித்த பெயரெச்சம். அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தா இருக்குது. அடுத்தது 624. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன அப்படின்னு தான் வரணும். பன்மையில் இருக்குது, அப்போ நான் வரணும். ஒருமையில் இருந்தால் தான் தூ வரணும். ஓகேங்களா? இங்கே விளைநிலம் ஒருமையில் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே பன்மையாக கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் திருத்திய சரியான தொடர் எது அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஊ அதாவது அதான் உயிரெழுத்து. ஓர் ஊரில் கரெக்டு, இது உயிரெழுத்து. ஓர் கரெக்டு, இதே உயிர்மை எழுத்து ஒரு கரெக்டு. அப்போ ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நான்கறிவு உயிரினம் எது? ஓகே, ஆன்சர் வந்து நான்கறிவு உயிரினம் நண்டு, தும்பி. இந்த புக்கில் இருக்கிறதா பாருங்கள். ஓரறிவு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஓரறிவு உயிரினம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது புல் மரம் அப்படின்னு, அதுக்கு தான் ஓரறிவு. ஈரறிவுக்கு சிப்பி, நத்தை. மூவறிவுக்கு வந்து கரையான், எறும்பு. நான்கறிவுக்கு வந்து நண்டு, தும்பி. ஐந்தறிவுக்கு வந்து பறவை, விலங்குகள் இதெல்லாம். ஆறறிவு மனுஷன். இதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது கலைச்சொல்லு தான். இதில் சரியான கலைச்சொல் எது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கைவினையர், ஆர்டிசியன். புல்லாங்குழல் வந்து ஃப்ளூட்டுன்னு வரும். கூடை முடைதல் அப்படிங்கிறது வந்து பேஸ்கெட்ரி அப்படின்னு தான் வரணும். பின்னுதலுக்கு நிட்டிங். எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியான இணை அப்படிங்கிறது கைவினையர் தான். இந்த இங்கே இருக்குது, ஒரே நிமிஷம். இந்த பாருங்கள், கைவினைப் பொருள்கள்னால் கிராஃப்ட்ஸு. கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிஷன். புல்லாங்குழல் ஃப்ளூட்டு, முரசு ட்ரம்மு. கூடை முடைதல் அப்படிங்கிறது பேஸ்கெட்ரி. பின்னுதல் நிட்டிங். கொம்பு ஹார்னு. சடங்கு ரைட்டு. ரைட்டு. அடுத்தது 628. ஓகே, துணி. இந்த 2 சுழி நீக்கு என்ன இரு பொருள்? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த துணிக்கு வந்து துன்பம்னு ஒரு பொருள் இருக்குது, கோபம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? 3 சுழி நீனா தான் புடவையெல்லாம் வரும். பாருங்க, துணி துணி துணினா துன்பம், கோபம், அச்சம் அப்படிங்கிறதுக்கு 2 சுழி நீ. ஓகேங்களா? அடுத்தது 629. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில்
நிரப்புக. இந்த யாமம்ங்கிறது எந்த நிலத்துக்கு உண்டான சிறுபொழுது, அவ்வளோதான். ஓகே, ஆன்சர் வந்து குறிஞ்சி நிலத்தோட சிறுபொழுது தான் யாமம் அப்படிம்போம். யாமம்னா நடுசாம நைட்டு 10லேருந்து 2 மணி வரைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? அதாவது குறிஞ்சிக்கு உண்டானது சிறுபொழுது என்ன? யாமம். முல்லைக்கு மாலை, முல்லை மாலை. மருதம் வைகரை. நெய்தல் ஏற்பாடு. பாலை நண்பகல். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின் இது. பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. ஓகே, சரியாக எழுதியிருக்கிறது ஆப்ஷன் சி தான். உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். ஊருக்குள்ளன்னு வரக்கூடாது, ஊருக்குள்ளே. சரிங்களா? ஆப்ஷன் சி தான். ஓகே, இந்த வீடியோ பற்றியில் பார்த்தீங்கன்னா 570லேருந்து 630 கிட்டத்தட்ட 60 கொஸ்டின் கேட்டிருக்கோம். நீங்கள் 60க்கு எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பதிவில் இலக்கணம் சார்ந்த எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுங்க. சரிங்களா? உங்களுடைய சஜஷன் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த இலக்கண வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இத்துடன் கிறிஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, குட் நைட்.